ஒன் டு ஒன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னா திருச்செந்தூர் சௌகார்த்திகா சுவாமிநாதன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். பொதுவாவே குரு பயிற்சி அப்படின்னு ஆரம்பிச்சாலே எல்லாருமே சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, குரு வந்துட்டாரு, கவலையே கிடையாது, கொட்டி கொட்டி கொடுக்க போறாரு, சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குரு பயிற்சியும் அப்படிதான் இருக்கா மேம்? எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொதுவா எப்பவுமே ஒரு 80% எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னா, இந்த தடவை வந்து 100% இருக்கும். ஏன்னா அவங்க குரு வந்து மிதுனம்ல இருந்து கடகத்துக்கு போறாங்க. ஸோ அஸ் யூஷுவல் எல்லாருக்குமே தெரியும், கடகம்ன்றது குரு வந்து உச்சம் பெறுகிற ஒரு வீடு. ஸோ அப்படின்றப்போ அவரோட ஃபுல் எஃபிஷியன்சியும் எஃபிகசியும் அதுல தெரியும். அதாவது 100% ரிசல்ட்ஸ் எது எடுத்தாலும் 100% உங்களுக்கு. சோ அப்போ எந்த பொசிஷன்ல இருந்தாலுமே, சாதகமா இருந்தாலும் சரி, பாதகமா இருந்தாலும் சரி, போன இப்ப மிதுனம்ல இருக்கும்போது ஒரு 80% இருந்ததுன்னா, இங்க இருக்கும்போது ஒரு 100% வந்து பிளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே இருக்கும். கண்டிப்பா 100% எல்லா ராசிகளுக்குமே அது கரெக்டா அமையும்னு சொல்றீங்க. ஒவ்வொரு ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சி எந்த மாதிரியான அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுதுன்னு பாக்கலாமா? கண்டிப்பா. முதல் ராசியான மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலத்திலேயாவது அவங்களோட தலை எழுத்து, தலை விதி அப்படிங்கிறது மாறுமா மேம்? கண்டிப்பா. மேஷ ராசினருக்கு வந்து 7.5 சனி இருக்கு. சோ அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல இருக்கனால சில இடர்கள், தடைகள் இதெல்லாம் இருக்கும். சோ அதெல்லாம் தாண்டி இவங்களுக்கு இந்த குரு பயிற்சியில என்ன ஒரு சிறப்பம்சம் அப்படின்னா, சொத்து சேர்க்கை. சோ இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ விலகிடும். ஒரு புது வீடு கட்டுறது, வாங்குறது, நிலம் வாங்குறது, வெஹிக்கிள்ஸ் வாங்குறது, புது வாகனம், அதெல்லாமே. அதே மாதிரி கல்யாணத்துக்கு வந்து ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க, இல்ல பெண் பார்த்துட்டு இருக்காங்கன்னா இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு வந்து எல்லாமே நல்லபடியா நடக்கும். கண்டிப்பா. இவங்களுக்கு வந்து என்ன முக்கியமா அவங்க தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா, கோவப்படுறத தவிர்க்கணும் இது இந்த காலகட்டத்துல. அதே மாதிரி ரிஸ்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை அவாய்ட் பண்ணணும். அதாவது ட்ரேடிங்கோ இல்ல ஸ்டாக்ஸ்லயோ அதெல்லாம் வந்து அவாய்டே பண்ணிடுறது ரொம்ப சிறப்பான பலன்கள். தேவையில்லாத ஒரு விரயத்தை வந்து இது பண்ணும். அதே மாதிரி கர்ப்பவதிகள், பெண்கள் வந்து உடல்நிலையை பாதுகாத்த வச்சுக்கணும். கண்டிப்பா. மேஷராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். வருமானம், நல்ல ஒரு நம்மளோட பினான்சியல்ஸ் வந்து நல்ல விஷயத்துல ஸ்பெண்ட் பண்ற மாதிரி நடக்கும் விஷயங்கள்லாம். அதான் நான் சொல்ற மாதிரி வீடு கட்டுறதோ, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறது, அந்த மாதிரி விஷயத்துல இந்த பினான்சியல்ஸ் வந்து நம்ம கரெக்டா பிளான் பண்ணோம்னா நம்ம தேவையில்லாத விரயங்களை வந்து தவிர்த்திடலாம். தேவையான விஷயங்களை வந்து நல்லா பண்ணிடலாம். இது ஒரு கோல்டன் பீரியட்னு கூட சொல்லலாம் இந்த குரு பயிற்சி காலகட்டம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும். படிப்புல கண்டிப்பா ஒரு வெற்றி, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல வந்து சக்சஸ் ஆகுறது, இப்ப யூபிஎஸ்சி எழுதுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல ரேங்கிங்ல வந்து பாஸ் பண்றது. பொதுவா இவங்க வந்து வியாழக்கிழமைகள்ல வந்து நான்வெஜ் தவிர்க்கணும். வியாழக்கிழமை. ஆமா, பொதுவாவே குருதசை நடக்கிறவங்க நான்வெஜ் சாப்பிடாம இருந்தா அதோட பலன் பல மடங்கு இருக்கும். இந்த மாதிரி குரு பயிற்சி காலகட்டத்துல இப்போ அவங்களுக்கு சாதகமான இடத்துல இருக்கும்போது அசைவ உணவை வந்து தவிர்க்கிறது, வியாழன்ல தவிர்க்கிறது நல்லது. பினான்சியல் மேனேஜ்மெண்ட்டும் டிசிப்ளினும் இருக்கணும். நான் சொன்ன மாதிரி கரெக்டான ரூட்ல அதை சோர்ஸ் பண்ணி இது பண்ணணும். கண்டிப்பா. அது மாதிரி பண்ணிட்டா இந்த காலகட்டம் மட்டும் இல்ல, இந்த வருடம் முழுக்க அவங்களுக்கு நல்லா இருக்கும். கண்டிப்பா மேம். இப்ப பொதுவாவே மேஷராசிக்காரர்களுக்கு அவங்க கூட பிறந்தவங்க கூடயும் இல்ல ரொம்ப பிடிச்சவங்க கூடயுமே உறவுகள் வந்து நிறைய விஷயங்கள்ல ஒத்து போகாது, சண்டை வரும், பிரிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு நம்ம நிறைய மேஷராசிக்காரர்கள் சொல்றதை கேட்டிருக்கோம் இல்லையா? இந்த குரு பயிற்சி காலத்துல அவங்களுக்கு உறவுகள் எல்லாம் எப்படி இருக்கும்? சோ உறவுகளை பொறுத்த வரைக்கும் இவங்களோட கோபத்தினாலதான் நிறைய விஷயங்கள் கெட்டு போகும். சோ அது வந்து ஓம் நமோ நாராயணா இப்படி சொல்லிட்டு இருக்கணும். சோ நம்மளோட மனசை வந்து அதை சாந்தப்படுத்தும். சோ அப்படி சொல்ல 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 இந்த மாதிரி வந்து வர விஷயங்கள்லாம் இதாகும். ஒரு சின்ன பரிகாரம் என்னன்னா, மாலை கோர்த்து சாமிக்கு போடுறது.
என்ன மாலை? ஒரு மல்லிகைப்பூ மாலை. ஆ, மல்லிகைப்பூ வந்து கோர்ப்போம் இல்லையா, ஆமா. ஊசி போட்டு. ஆமா. So, அந்த மாதிரி எதெல்லாம் கோர்க்க முடியுமோ, கோர்க்கிறதுனா என்ன, எல்லாத்தையும் நம்ம சேர்க்கிறது. கண்டிப்பா. இப்ப உறவுகள் பிரிந்தது கூட சேர்ந்துரும். அதை வந்து தாயாருக்கும் பெருமாளுக்கும் நம்ம கையால வந்து கொடுத்து சாத்துறது. அதே மாதிரி முருகன் வள்ளி தெய்வானையோட சமேதரா இருக்கிறப்போ அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கறது. குடும்பத்தோட இருக்கிற கடவுளர்களை வழிபடுறது. முக்கியமா அம்பாளும் சிவனும் உருவத்துல இருக்கிறது ரொம்ப ரேர். எப்பவுமே தனி சன்னதி தான் வச்சிருப்பாங்க. மீனாட்சிக்கு ஒரு சன்னதி, சொக்கநாதனுக்கு ஒரு சன்னதி. அப்படி இல்லாம பாதிபுரேஸ்வரர் சமேத ஞானாம்பிகை அப்படின்னா 2 பேரும் இருக்கிற தம்பதி சமேதரா பெருமாளும் தாயாரும் சேர்ந்து இருக்கிற இடம். இப்ப நிறைய இடத்துல பெருமாள் தனியா இருப்பாங்க, தாயார் தனியா இருப்பாங்க. இப்ப தாயாரோட சேர்ந்து இருக்கிறது, முருகன் வள்ளி தெய்வானையோட சேர்ந்து இருக்கிறது, அந்த மாதிரி சன்னதிகள்ல போய் இது ஒரு எளிய பரிகாரம் தான். கண்டிப்பா நம்ம வந்து பூமாலையை கோர்த்து நம்ம போய் கொடுக்கறது, துளசி மாலை அந்த மாதிரி கோர்த்து கொடுக்கலாம். பெரிய பெரிய பூக்களை தான் நம்ம கோர்த்து கொடுக்க முடியும் இல்லையா. சோ செம்பருத்தி மாலை, இட்லி பூ மாலைலாம் ரொம்ப விசேஷம். அதை யாரும் நம்ம பயன்படுத்துறது கிடையாது. நீங்க கேரளா எல்லாம் போனீங்கன்னா அது நிறைய யூஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா இட்லி பூ மாலை விசேஷமா இருக்கும். அமாவாசை அன்னைக்கு சொல்ற மாதிரி இந்த முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த படையல் போடுறது. இப்ப ஒரு குடும்பத்திலயும் ஒரு வழக்கம் இருக்கு. ஆனா எல்லாரும் பண்றது தர்ப்பணம் பண்றதும் திதி இது பண்றதும். சில வீட்டுல படையல் போடுவாங்க. சோ அந்த காலங்காலமா வர்ற அந்த ரிச்சுவல்ஸ ஃபாலோ பண்ணணும். அந்த பழக்க வழக்கங்களை வந்து குடும்பத்துல ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அந்த பழக்க வழக்கங்களை நிறுத்த வேண்டாம். அப்புறம் லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்றதோ, பாராயணம் பண்ண முடியலன்னா கேக்குறதோ, ரொம்ப சுபிக்ஷமா வீடு வந்து ஒரு செல்வ வளத்தோட நிம்மதியா இருக்கும். மன நிம்மதி தான் ரொம்ப முக்கியம். மன நிம்மதி இருந்தாலே எல்லாமே வந்துடும். கண்டிப்பா. இப்ப பொதுவான கடவுள் வழிபாடுகள் பரிகாரங்கள்னா மேஷராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லுவீங்க? ஹனுமன் சாலிசா சொல்றது, ஆஞ்சநேயர் கும்பிடுறது. ஆஞ்சநேயரை பொறுத்த வரைக்கும் இந்த வாளுக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க. சோ அதெல்லாம் பண்ணா ரொம்ப விசேஷமா இருக்கும். வெற்றிலை மாலை ஆஞ்சநேயருக்கு கொடுக்கறது, இதெல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கும். நான் சொன்ன மாதிரி தம்பதி சமேதரா இருக்கிற கடவுளர்களை வழிபடுறதும், ஹனுமனை வந்து வழிபடுறதும், சனிக்கிழமையான பூவை வந்து கோர்த்து கொண்டு போய் கொடுக்கறதும், குடும்பத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு பிரச்சனை அப்படின்னா அப்போ வந்து இந்த மாதிரி சேர்ந்து போய் இந்த கோர்க்கிற மாலையை போய் கொடுக்கறது. வளையல் மாலை கொடுக்கறது, குழந்தை இல்லாதவங்க வந்து குட்டி வளையல் வாங்கி அதை மாலையா தொடுத்து கொடுக்கறது, அம்பாளுக்கு வந்து அதை சாத்துறது, இதெல்லாமே ரொம்ப விசேஷமா சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஆமா, இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு ரொம்ப சுபிக்ஷமா இருக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆல் தி பெஸ்ட். குரு பயிற்சி வந்தாலே வந்து எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம், பூரிப்பு, எல்லாமே இரட்டிப்பு 2 மடங்கா மாறிடும். ஏன்னா பொதுவாவே சொல்லுவாங்க, குரு கொடுத்தாருன்னா அதை யாராலும் தடுக்கவே முடியாது, கொட்டி கொட்டி கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குரு பயிற்சி 12 வருடத்துக்கு அப்புறமா கடகத்துல வந்து உச்சமாகிறாரு குரு. எப்படி இருக்கு மேம் பொதுவா இந்த குரு பயிற்சி? நீங்க சொன்ன மாதிரி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 12 வருஷம் கழிச்சு திருப்பி ஒரு கடகத்துல வந்து உச்சம் பெற்று அமருவாருமா. ஆக இது எப்படி இருக்கு? பிளஸ் என்ன அப்படின்னா, அவர் 12 வருடத்துக்கு ஒரு முறை அமர்றது பெரிய பிளஸ்ன்னு சொல்றதை விட, அவர் உச்சம் பெற்று அமர்றது பெரிய பிளஸ்ன்னு சொல்றதை விட, சனி மேல அவரோட 9ஆம் பார்வை படியுது. புரியுதுங்களா? ஆக இப்ப சனி வந்து பாத்தீங்கன்னா மீனத்துல இருக்காரு இல்லைங்களா, குருனோட 9ஆம் பார்வை அவர் மேல படியுது. சனி வந்து ஏறக்குறைய 6 ராசிகளுக்கு கெடுக்கணும் அப்படின்ற விஷயத்துல இருக்க. மேஷ ராசி அன்பர்களுக்கு 7 நாட்டு சனியா இருக்காரு, சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனியா இருக்காரு, கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டக சனியா இருக்காரு, தனுசு ராசி பர்சனாலிட்டிஸ்க்கு வந்து அர்த்தாஷ்டம சனியாகும், கும்பராசி பர்சனாலிட்டிஸ்க்கு பாத சனியாகவும், மீன ராசிக்கு ஜென்ம சனியாகவும் இருக்கு. ஆக இந்த 6 பேரை கெடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தோட ஒரு முடிவோட சனி பகவான் இருக்காரு. இப்ப குருனோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல பண்றதுனால எல்லாளவும் கெடுக்க போறது இல்லை. இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ரிலீஃப். என் மூளையை வந்து பாத்தீங்கன்னா தின்னுட்டே இருந்த சனி, என்னை இரிட்டேட் பண்ணிட்டே இருந்த சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிட்டார். இது வந்து ஒரு பெரிய பிளஸ்மா. 2வது, மத்த 6 ராசிகளுக்கு அவர் நல்லது செய்யணும்ன்ற பொசிஷன்ல தான் இருக்கார். நல்லது செய்யணும் பொசிஷன்ல இருக்கவர் குருனோட பார்வை பண்றதுனால கடகட கடகட நிறைய நல்லது செய்ய போறார். ஆக ஆண்டிகோல் நீங்க பாருங்க, 12 ராசிகளுக்கும் குரு பயிற்சினால நன்மைகள் அப்படின்றது உண்டு. பர்சன்டேஜ் டிஃபரன்சஸ் இருக்கு. ஏரியா வைஸ் என்னென்ன விதத்துல இவங்களுக்கு நற்பலன்கள் மாறப்போகுது அப்படின்ற வித்தியாசம் இருக்கே தவிர ஏதோ ஒரு விதத்துல நல்லது அப்படின்றது 12 ராசிகளுக்கும் இருக்கு. இதுதான் ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா மேம், சூப்பரான குரு பயிற்சி இது. யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். கண்டிப்பா.
முதல் ராசியான மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு மேம்? பொதுவாகவே மேஷம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நாங்க சொல்றது என்னன்னா இந்த சனி பயிற்சி ஆனது வந்து மேஷம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறோம். ஆனா பெரும்பாலான மேஷம் சொல்றது என்னன்னா நாங்க ரொம்ப நாளாவே நல்லா இல்லைங்க, ரொம்ப நாளா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் சார்ந்த உபாதைகள் தொடருது, கடன் பிரச்சனை அப்படின்றது தொடருது, நிம்மதி இல்லாத தனம் குடும்பத்துல அப்படின்றது தொடருது, வேலை செய்யற இடத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் பிரச்சனைகளும், சுய தொழில் செய்யறவங்களுக்கு கூட வேலை செய்யற இடம் வந்து திடீர் டெய்லி ஒரு போருக்கு போயிட்டு வர மாதிரி தான் இருக்கு எங்களுக்கு அமைப்பு, தொழில் ரீதியா அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. சமுதாயத்துல பெருசா மரியாதை இல்ல, அந்தஸ்து இல்ல, கௌரவம் இல்ல அப்படின்ற மாதிரி நிறைய மேஷராசி அன்பர்கள் கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் வந்து பெரும்பாலும் இந்த சனி பயிற்சி ஆனதுல இருந்து அதிகமாயிடுச்சு. ஏன்னா சனி ஏழரை நாட்டு சனியா இருக்கிறதுனால இதெல்லாம் அதிகம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம முதலே சொன்ன மாதிரி பெரிய பிளஸ் என்ன, குருனோட பார்வை சனி மேல படுது, சனி ஆல்மோஸ்ட் நலிஃபை ஆயிட்டாரு. குரு பகவான் என்ன பாவத்துல வந்து உட்கார்றாரு, 4ஆம் பாவம். டிஃபால்ட்டா 4ஆம் பாவத்துல குரு வந்து உட்காரும் போது மேஷராசி என்பர்களுக்கு 4 விஷயம் சாலிடா நடக்கும். 4 விஷயம் கண்டிப்பா. ஒண்ணு, இடம் மாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது உண்டு. சம்பந்தமே இல்லாத ஒரு தொழில் செய்யறதுக்கு, எனக்கு சின்ன வயசுல இருந்து இந்த தொழில் செஞ்சு பார்க்கணுன்ற கனவு, அது செய்யறதுக்கு எனக்கு இதனை பத்தின அனுபவம் இருக்கு, அதனால நான் இந்த தொழில் செய்யறேன் அப்படின்ற அமைப்பு, எனக்கு வேற வழி இல்லை அதனால அந்த தொழிலை விட்டுட்டு இந்த தொழிலுக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி. இவ்வளவு நாள் ஒரு ஊர்ல இருக்காங்க அப்படின்னா அந்த ஊரை விட்டு சம்பந்தமே இல்லாம சொந்தம் பந்தம் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தொழில்ல இங்க இருக்கவங்க வடநாட்டுல போயிட்டு தெரியாத இடத்துல போயிட்டு தொழில் செய்யறதுக்கான பிராப்தமும் உண்டு, வேலைக்கு போறதுக்கான பிராப்தமும் உண்டு. ஆனா அதனால பிளஸ்ஸா மைனஸா பிளஸ் தான். அலைச்சல் இருக்கோ, ஒரு அடாப்டபிலிட்டி ப்ராப்ளம் இருக்கோ, சின்ன சின்ன கான்ஃபிடன்ஸ் இருக்கும். தி எண்ட் ரிசல்ட் என்ன அப்படின்னா பிளஸ் பாசிட்டிவா தான் முடியும். ஸ்வீட் செய்யறோம், நம்ம வந்து லட்டு செய்யறோம், லட்டு செய்யறதுக்கு முன்னாடி மாவு பிசையணும், பூந்தி போடணும், அது சக்கரப்பாகுல போடணும், கடைசியில லட்டு சாப்பிடும் போது எவ்வளவு சுவையா இருக்கு, அந்த மாதிரி சுவையா இருக்கும், கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி தொழில் மாற்றம் அப்படின்றதும் உண்டு. அதான் நம்ம சொன்ன மாதிரி இடம் மாற்றம், தொழில் மாற்றம் சாலிடா அமையும். அது தெரிஞ்ச தொழிலும் வரலாம், கனவு தொழிலும் வரலாம், என்னோட பேஷனுக்கு நான் சிறகுகள் கொடுக்கக்கூடிய காலகட்டம் இதுவும் வரலாம். ரெண்டாவது விஷயம் என்ன, இது 2. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா நிறைய மேஷம் சாலிடா வீடு கட்டுவாங்க, வீடு வாங்குவாங்க. அந்த மாதிரி அவங்களோட கம்ஃபர்ட் முதல்ல இருந்ததை விட அதிகரிக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா சொந்த வீடு அமையறதுக்கான பிராப்தம் நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு உண்டு. 4வது விஷயம் என்னன்னா அம்மானோட பரிபூர்ண சப்போர்ட் கிடைக்கும். எங்க அம்மா என் கூடவே தாங்க இருக்காங்க, ரைட்டு, என் கூடவே இருந்தாலும் மனதளவுல எனக்கு சப்போர்ட் இல்லை. இந்த காலகட்டம் மனதளவுல சப்போர்ட் என் கூடவே இருக்காங்க. உடல் அளவுல அவங்களுக்கு சப்போர்ட் இல்லை, ஏன்னா ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. இப்போ உடல் அளவுல ஹெல்த் இஷ்யூஸ் பெட்டரா இருக்கு, அதனால உடல் அளவுல சப்போர்ட். இந்த 4 விஷயம் டிஃபால்ட்டா நடக்கும். கண்டிப்பா மேம். கூட இருக்கிறதும் சப்போர்ட் பண்றதும் வேற இல்ல, சோ இப்ப சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கண்டிப்பா மேஷராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு விஷயம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க, இத்தனை வருஷமா இது கிடைக்காதா நடக்காதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்திருக்கும் இல்லையா? அந்த ஏக்கத்துக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல இதுவா இருக்குமா மேம்? கண்டிப்பாமா. நிறைய மேஷம் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு போகணும் அப்படின்னு கனவு கண்டுட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த காலகட்டம் 12ஆம் பாவத்தை குரு பகவான் பண்றாரு. பரதேச வாழ்க்கை அப்படின்றது உண்டு. அப்ப வெளிநாடு போயிட்டு இன்டர்நேஷனல் கரன்சிஸை கையாளக்கூடிய யோகம். நான் வெளிநாடு படிக்கிறதுக்காக போகணும் அப்படின்னு காத்துட்டு இருக்கவங்களா இருந்தாலும் வெளிநாடு படிக்க போறதுக்கான வாய்ப்பு, அங்க போயிட்டு படிச்சுட்டே வேலை செய்யறதுக்கான வாய்ப்பும் உண்டு. ஏன்னா லாபஸ்தானத்திலேயே ராகு இருக்கா. செய்யக்கூடிய தொழிலை நான் வெளிநாட்டுல செய்யணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னாலும் வெளிநாட்டுல போயிட்டு நம்ம தொழில் செய்யறதுக்கான பிராப்தம் உண்டு. வெளிநாட்டிலேயே நான் வந்து பாத்தீங்கன்னா சொந்தமா வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க, வெளிநாட்டிலேயே வீடு வாங்குறதுக்கான பிராப்தம் உண்டு. பிஆர் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க, பிஆர் வாங்குறதுக்கான பிராப்தம் உண்டு. இப்படி நிறைய விஷயம் அவங்க ஆசைப்பட்டது. நம்ம ஒரு நாளைக்கு 1000 ஆசை கூட படுவோம், கண்டிப்பா இல்லைங்களா? ஆசை தானே, காசா பணமா, அந்த மாதிரி எல்லாமே நடந்துருமா அப்படி சொல்ல முடியாது. நிறைய விஷயங்கள் நடக்கும், முக்கியமான விஷயங்கள் நடக்கும் அப்படி சொல்லலாம். இப்போ மேஷராசிக்காரர்கள் இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். என்னதான் நல்லது நடக்கும்னு சொன்னாலும் அங்க கெட்டதும் கொஞ்சம் இருக்கும் இல்லையா அப்படின்னு சொன்னா எந்த விஷயத்துல கவனமா இருக்கலாம்? பொதுவா வந்து ராகு 11 பிளஸ் வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டுல கரன்சிஸ் கையாளுறது எல்லாமே. நண்பர்களை முழுசும் நம்பர்ல கவனமா இருக்கும். டிஜிட்டல் மோசடியில சிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு, இதுல கொஞ்சம் கவனம் அப்படின்னு வேணும். கேது 5ஆம் பாவம். கேது 5 அப்படின் போது குழந்தைங்களுக்காக பூர்வீக சொத்து ஏதாவது வித்து குழந்தைங்களை படிக்க அனுப்புறதுக்கான வாய்ப்பு. நான் என் பிள்ளைக்கு எவ்வளவு செய்யறேன், என் பிள்ளை மேல பெருசா பாசமா இல்லையம்மா, அப்பாக்களை விட்டுருங்க, யோசிக்க மாட்டாங்க. ஆனா அம்மாக்களுக்கு எப்பயுமே ஒரு அந்த லாங்கிங் இருக்கும், என் குழந்தை என் மேல பாசமா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். பிள்ளைங்க பெருசா உன் மேல பாசத்தை காமிப்பாங்களா? காமிக்க மாட்டாங்க. ஒரு காலம் வரும், அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம என்ன செஞ்சாலும் அதுக்கான பலனை நம்ம அனுபவிக்கிற காலம் அப்படின்றது வரும். இப்ப 5ல கேது, நீ அந்த பலனை அனுபவிக்கிறதுக்கான காலம் கிடையாது, குழந்தைங்க ரீதியா. அப்ப குழந்தைங்க ரீதியா சந்தோஷத்தை அனுபவிக்கிற காலம் வரும், அது வரைக்கும் காத்துட்டு இருங்க. அப்ப குழந்தைங்க கிட்ட ரொம்ப ஃபோர்ஸபிளா நீ என்கிட்ட பாசம் காமிக்க மாட்டேன்ற, நீ என்கிட்ட அம்மாவை சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டேன்ற, அம்மாவை கண்டுக்கவே மாட்டேன்ற அப்படிலாம் கேட்காதீங்க. ஒரு காலம் வரும், அதுங்களா உங்க காலில் உழுந்து கிடக்கும், அது வரைக்கும் அமைதியா இருங்க.
சோ இதுல வந்து ரொம்ப அடமண்டா பாசத்தை நம்ம புடுங்க கூடாது. ம். வருதா வருது, காமிக்கலையே விட்டுருங்க, கவலைப்படாதீங்க, நம்மளோட கடமையை நம்ம செய்யறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. அவ்வளவுதான். அவ்வளவுதான். இதுல கொஞ்சம் கவனம் வேணும். கண்டிப்பா மேம். இப்ப மேஷராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் அவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னா ஏதாவது சர்ப்ரைஸா அவங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா மேம்? எட்டுல வந்து பாத்தீங்கன்னா குருனோட பார்வை இருக்குமா, அப்ப திடீர் தனப்பிராப்தி, திடீர் அதிர்ஷ்டம், மரபு வழி சொத்துக்கள். எனக்கு எங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி 20 வருஷம் ஆகுதுங்க, 25 வருஷம் ஆகுது, எனக்கே வயசு 30 ஆகுது. 35 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு அவ்வளவு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னே தெரியாது. இந்த காலகட்டம் ஒரு ப்ராப்பர்ட்டியை வியாபாரம் பண்றாங்க, அதனால எங்க வீட்டுக்கு வராங்க. நாங்க வாரிசுகள் கையெழுத்து எல்லாம் போடணும் இல்லைங்களா, அதனால நானும் என் தங்கச்சியும் கையெழுத்து போடுறோம். பெரிய பல்க் அமௌண்ட் வந்துச்சு. அந்த மாதிரி மரபொழி சொத்துக்கள் இருக்கு அப்படின்னா நீ எதிர்பார்க்கவே இல்லைன்னா கூட திடீர்னு வரும். கோர்ட்ல கேஸ்ல இருக்கு அப்படின்னா ஜட்மெண்ட் நம்மளுக்கு ஃபேவரா வரும். இந்த மாதிரி ஒரு அமைப்பு, திடீர் தனப்பிராப்தி, திடீர் லாபம், இந்த மாதிரிலாம் வரும். மேஷராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சி காலத்துல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, சில விஷயங்கள் கொஞ்சம் மைனஸாவும் இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஒரு நிம்மதியான ஒரு திருப்தியான வாழ்க்கை வாழணும்னா எந்த கடவுளை வழிபடலாம்? எப்பயுமே நீ மேஷமா உன்னோட ராசி அதிபன் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் தான். முருகனை கெட்டிமா பிடிச்சிக்கும். முருகனோட வழிபாடு மேன்மை தரும். அதை ஞாபகம் வச்சுக்கு எப்பயுமே முருக வழிபாடு. அதுலயும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா சட்டுன்னு சில முடிவுகள் எடுத்துருவாங்க. கொஞ்சம் ரொம்ப நிதானமா பல விதத்துல அனலைஸ் பண்ணி செய்யக்கூடிய பர்சனாலிட்டிஸ் கிடையாது. மனசுக்கு பிடிக்குதா தடபுடலா ஒரு முடிவு எடுப்பாங்க. அந்த மாதிரி தடபுடலா சில நேரம் தப்பான முடிவு எடுத்துருவாங்க. அப்ப அது வரக்கூடாது அப்படின்னா ஒரு கவசமா இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடியது என்னன்னா கந்த சஷ்டி கவசம். கண்டிப்பா எல்லா விதத்திலயும் நம்மளுக்கு ஒரு ரக்ஷா கவசம் அப்படின்றது இருந்துட்டே இருக்கும். அப்ப அந்த ரக்ஷா கவசத்தை கிரியேட் பண்றது டெய்லி கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணு. நீ பாட்டு வேலை செய், நல்லது மட்டுமே நடக்கும். நிதர்சனம் உண்மை. உன்னை சுத்தி 100 தப்பான விஷயம் நடக்கணும் அப்படின்னா 10 தான் நடக்கும், 90 நடக்காது. கந்த சஷ்டி கவசத்துக்கு அவ்வளோ ஒரு பவர் உண்டு. என்ன நம்ம கந்த சஷ்டி கவசம் படிக்கும் போது நம்ம கொஞ்சம் ஹானஸ்டா தான் இருக்கும். இல்லைன்னா அது டபுள் எட்ஜ் ஸ்வார்ட் மாதிரி நம்மளையும் கொஞ்சம் தாக்கும். அதனால நீ ரொம்ப ஹானஸ்டா, மேஷம் வந்து அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் பட் இருந்தாலும் சொல்லணுமேன்னு சொல்றேன். கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இல்லையா, நெகட்டிவ் சைடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு ராசிகளுக்கும் பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு, நெகட்டிவான விஷயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையை மாத்த போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விளக்கமா தெளிவா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றி. பொதுவாவே ஒரு பழமொழி உண்டு, குரு பயிற்சி ஆகும் போதெல்லாம் இந்த பழமொழியை நம்ம கேட்காம கடந்து போகவே முடியாது. குரு கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா குரு வந்து கொட்டி கொட்டி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு இதுல டவுட் இருக்கு, நிஜமாவே கொடுப்பாரா, நீங்க சும்மா உருட்டிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. நிஜமாவே குரு கொடுப்பாரா சார்? அதாவது வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே நவகிரகத்தில் மிகப்பெரிய சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய நபர் யாருன்னா நம்முடைய குரு தான். அவர் முழு சுபர். சில கிரகங்கள் சுபர்னு வாங்குவாங்க, ஆனா அவங்களே வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல பாவியாவும் வருவாங்க, பாவரா முழு பாதி சுபர் பாதி பாவருமாங்க. ஆனா நம்மளுடைய குரு பகவான் மட்டும் முழு சுபர் அப்படின்னு சொல்றோம். சோ அப்படிப்பட்ட சுப கிரகமான குரு பகவான் தற்போது எந்த ராசிக்குள்ள போக போறான்னா கடகராசிக்குள்ள. அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ராசியே கடகராசி தான். அதனாலதான் குரு அந்த இடத்துல போய் உச்சம் அடைகிறார். இப்ப நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், நம்ம ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறோம்னா நிறைய சொந்தக்காரங்க இருப்பாங்க. ஆனா ஒரு சில சொந்தக்காரங்க வீட்டுக்குள்ள போனோம்னா நமக்கு மனசு ரொம்ப திருப்தியா இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள போட்டா என்ன பண்ணுவோம், போயிட்டு வரவே மனசு இருக்காது, பிரிச்சு பார்க்க தோணாது, வர்றதுக்கு மனசு இருக்காது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாமோ, இன்னும் ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருந்துட்டு போலாமோ நம்ம நினைப்போம். பாத்தீங்களா, அவங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுப்போம், நம்மளும் சந்தோஷமா இருப்போம். சோ அதே மாதிரிதான் நம்முடைய குரு பகவான் தனக்கு பிடித்த வீடான கடகராசிக்குள்ள உச்ச வீட்டுக்குள்ள போய் பல அன்பர்களுக்கு, அதாவது பல நேயர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பே குரு பயிற்சி மூலமா தான் இருக்கு. கண்டிப்பா சார், இவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுக்க போறாரு இந்த குரு பகவான். சோ 12 ராசிகளுக்கும் குரு பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னு பாக்கலாம் சார். முதல் ராசியான மேஷ ராசி முதல் ராசியாவே இருக்காங்க. சோ இவங்களுக்கு குரு பகவான் என்ன கொடுக்க போறாரு சார், எப்படி இருக்க போறாரு? முதன்மையானவர்கள், மேன்மையானவர்கள், தைரியமானவர்கள், தன்னம்பிக்கையானவர்கள் என்று அடக்குமொழி அவர்களுக்கு எத்தனை வேணாலும் கொடுத்திருப்போம். கண்டிப்பா. ஆனா கடந்த காலங்கள்ல போராடினவர்கள், பிரச்சனையை எதிர்கொண்டவர்கள், எல்லா விதமான பிரச்சனைகளையும் கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு துன்பப்பட்டு பலவிதமான போராட்டத்தை சந்தித்த நபர்களுமே நம்மளுடைய மேசராசிக்காரங்க. நம்பி ஏமாந்த லிஸ்ட்ல நானும் ஒருவன்கிற மாதிரிதான் நம்மளுடைய மேசராசிக்காரங்க கை தூக்க வேண்டிய நிலைமை, கவலைப்பட வேண்டிய நிலைமை கடந்த காலத்துல இருந்துச்சு. சோ அந்த நிலை எப்ப மாறும் அப்படிங்கிற தன்மையில நம்முடைய மேச ராசிக்காரங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட மேச ராசியில நீங்க யார்ட்டெல்லாம் கேட்டு பாருங்க, மேச ராசியில பரணி நட்சத்திரக்காரங்க
கிட்டத்தட்ட ஒரு 25 மே மாசம் அண்டு ஜூலை மாசத்திலிருந்து அழுத்தம் 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 மன அழுத்தம், அந்த அளவுக்கு பெரிய மன அழுத்தம் சந்திச்சாங்க. ரொம்ப போராடி இருக்காங்க. இப்போ வரையும் இந்த குரு பயிற்சி நடக்கிறதுக்கு முன்னாடி வரையும் நம்முடைய மேசராசிக்காரங்க ரொம்ப அழுத்தத்துல இருக்காங்க. அதுவும் பரணி நட்சத்திரக்காங்க படாத பாடுபட்டு இருக்காங்க. சோ இந்த நிலை எப்ப மாறும், நிம்மதியா எப்ப ஒரு நிம்மதியா தூக்கம் இருக்குன்னு இயங்கக்கூடிய நிலைமைதான் அவங்களுடைய லைஃப்ல இருக்கு. அதை நம்முடைய குரு பகவான் மிக அற்புதமான ஆற்றல் மூலமாக மகிழ்ச்சியை, சிறப்பான செயல்பாடுகளை செதுக்கி கொடுக்க போறாங்கிறது. கண்டிப்பா சார். பிரிந்த உறவுகள் எல்லாம் மேஷராசிகளை தேடி வருமா சார்? ஏன்னா மேஷராசிக்காரர்களுக்கு இந்த உறவுகளுக்குமே நிறைய முரண்கள் இருக்கு இல்லையா? சோ எப்படி இருக்கும் சார்? இப்போ பொதுவாகவே பாத்தீங்கன்னா மேசராசிக்காரங்களை புரிந்து கொள்ளாம போனவங்க என்னைக்குமே புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு இயல்பாவே ஒரு விஷயம் சொல்லலாம், இவங்களை பார்த்தா ஒரு கம்பீரம் தெரியும், இவங்களை பார்த்தா ஒரு தெனாவடு தெரியும். ஆனா குழந்தை மனசு. இவங்ககிட்ட கூட போய் பழகி உண்மையா இருந்தவங்க தான் என்ன பண்ணுவாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. பார்த்ததெல்லாம் கல்லு கிடையாது, பார்த்ததெல்லாம் பாலும் கிடையாதுங்க மாதிரிதான் நம்ம மேசராசிக்காரங்க பழகி பார்த்தாதான் இவங்களுடைய உண்மையான குணம் தெரியும். இவங்க அவ்வளவு குழந்தை மனசு. இவங்களை புரிஞ்சுக்கிறாம போனாங்கன்னா அவங்க குரங்கு மனசுன்னு தான் நான் சொல்லுவேன். குரங்கு என்ன பண்ணும், இந்த மரத்துல இருந்து அந்த மரம் தவிக்கிட்டு தான் இருக்கும். சோ அப்படி மேசராசிக்காரங்களை விட்டு போனவங்க ஒரு நிலையான இடத்துல இருக்க மாட்டாங்க. நிலையான தன்மையில இருக்கவங்க தான் நம்மளுடைய மேசராசிக்காரங்க. சோ அவங்களுக்கு இனிமே வரப்போறது நிலையா இருக்கும், நிலைச்சிருக்கும்ன்றது சொல்றேன். கண்டிப்பா சார். மேஷராசிக்காரர்களுக்கு சொந்த வீடு கட்டுவதற்கான யோகம் இருக்கா சார்? உறுதியாக இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் தான் மேசராசிக்காரங்க சொந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருக்கு. ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு தான் நம்முடைய குரு பகவான் உள்ள போறாரு. சோ மேசராசிக்காரங்க பொதுவாகவே ஒரு இயல்பாகவே அவங்களை பத்தி சொல்றாங்க, ஒரு வீடியோ மட்டும் பார்த்தாது பேசிக்கிட்டே இருக்கலாம். கடந்த காலங்கள் எடுக்கிறாங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சொந்த வீடுங்கிறது அவங்க உழைச்சு கட்டின வீடை மட்டும் தான் சொந்த வீடுன்னு சொல்லுவாங்க. எங்க அப்பா கட்டின வீடு தான் சொல்லுவாங்க, எங்க அம்மா சொத்துல இருந்து வாங்கின வீடுன்னு சொல்லுவாங்க, இல்ல என்னுடைய மனைவி சொத்து வந்துச்சும்பாங்க, அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆனா இவங்க என்னைக்கு உழைச்சு இவங்க ஒரு வீடு கட்டினாங்களோ அந்த வீடு தான் தான் வார்த்தையால சொந்த வீடுன்னு சொல்லக்கூடிய எண்ணத்துல வாழக்கூடியவங்க. அப்படிப்பட்ட எண்ணத்தில் வாழக்கூடிய நம்முடைய மேசராசி அன்பர்கள் சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம், சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கிரக ரீதியாக வாய்ப்புகள் அள்ளித்தரக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. திருமண யோகம் எப்படி இருக்கு? திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு திருமண யோகம் இனிமேதான் கைகூடி வருது. பொதுவாகவே பாத்தீங்கன்னா நம்முடைய மேசராசிக்காரங்களுக்கு திருமண தடை நிறைய இருந்திருக்கும். இனிமே திருமண தடை விலகி திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சி, சந்தோஷம் பெறக்கூடிய பாக்கியம். கண்டிப்பா சார். சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு இந்த காலத்துல முன்னேற்றம் இருக்குமா சார்? அதாவது சொந்த தொழில பல அவமானப்பட்டு நம்பி ஏமாந்து பல போராட்டங்கள் சந்திச்சு சொந்த தொழில் பண்ணலாமா வேண்டாமாங்கிற சிந்தனையில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் உண்டு பண்ணி அவங்கள மட்டும் நம்பி அவங்க மீண்டும் தொழில வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் குருவுடைய அற்புதமான பார்வை மூலமாக இவங்களுக்கு 10ஆம் இடத்தை குரு பகவான் பாக்குறதுனால இவங்க சொந்த தொழில மேன்மை அடைவாங்க. இவங்க யாரு, இவங்களுடைய திறமை என்னன்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இவ்வளவு நாட்களாக இவங்க செய்யாத தப்புக்கு இவங்க மேல பழி சுமத்தி இவங்களை பாடாப்படுத்தினாங்க. ஆனா இருந்தாலும் சளைச்சவர்கள் மேசராசிக்காரங்க சாதனை புரியக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம். சொந்த தொழில் தொடங்க நினைக்கிறவங்க புதிதாக தொழில் தொடங்கலாம். தொழில் நடத்திக்கிட்டு இருப்பவங்க தொழில வெற்றி பெற்று இவங்க யாருன்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய காலம். கண்டிப்பா சார். அதே போல வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்கா சார்? உறுதியாக நம்முடைய மேசராசிக்காரங்க இருக்கும் இடத்தை விட்டு வெளியூர் வெளிநாடு பயணங்கள் போகக்கூடிய ஒரு பாக்கியம் நம்ம மேசராசிக்காரங்களுக்கு. சனி பகவான் 12ஆம் இடத்துல விரயத்தில் அமர்ந்திருந்தாலும் இந்த விரய ஸ்தானாதிபதியே தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமா பாக்குறதுனால வெளிநாடு யோகம், வெளிநாட்டில் நிரந்தரமாக இருக்கக்கூடிய பாக்கியம், வெளிநாட்டுல அங்க ஒரு என்ன சொல்ற சிட்டிசன் வாங்கக்கூடிய வாய்ப்புலாம் நம்முடைய மேசராசிக்காரங்களுக்கு சிறப்பா இருக்கு. கண்டிப்பா சார். கடைசியா மேஷராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சி காலத்துல ரொம்ப சிறப்பா இருக்கணும்னு சொன்னா எந்த கடவுள் வழிபாடு சிறந்ததா இருக்கும்? மேசராசிக்காரங்க இனிமேதான் துவங்கவே போறாங்க. அவங்களுக்கு கடைசிங்கிறது என்னைக்குமே கிடையாது. அதனால இந்த மேசராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெற, குரு பகவானுடைய பரிபூர்ண ஆற்றல் பெற இவங்க முருகன் வழிபாடு பண்ணாங்கன்னா முடியாத விஷயத்த கூட முருகனுடைய அருளாலும் குருவுடைய அருளாலும் வெற்றி பெறுவாங்கிறது நிதர்சனமான ஒன்று. ஒவ்வொரு ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சி யோகத்தை கொடுக்க போது கவலையே படாதீங்க, நிம்மதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. நன்றி சார். நன்றி. என்னங்க முடிய போகுது? ஆமாங்க, நீங்க பட்ட கஷ்டம், துன்பம், துயரம் எல்லாமே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு முடிவுக்கு வரதான் போகுது. என்ன மாதிரி மாற்றங்கள் உங்களுக்கு வரப்போகுது நம்ம தொடர்ந்து பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அதுதான் முக்கியம்.
நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. ஏன்னா எங்களுடைய சேனலோட growthக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆதரவு ரொம்பவே முக்கியம். மேஷம் காலச்சக்கரத்துடைய முதல் ராசிங்க. இப்ப மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குரு பெயர்ச்சி நடக்க போகுது. இந்த ஜூன் 1 அன்னைக்கு குரு பகவான் மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு வந்து உச்சமாகக்கூடிய இந்த தருவாயில எந்தெந்த மாதிரி மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுது. அதாவது மேஷத்தை பொறுத்த வரைக்கும் குரு இப்போ 3ஆம் வீட்டுல இருக்காருங்க. அடுத்து அவர் வரக்கூடிய வீடு வந்து 4ஆம் வீடு சுகஸ்தானம். 4ஆம் வீடு சுகஸ்தானம் மட்டும் கிடையாது, அது மோட்ச திரிகோண வீடுகள்ல முதன்மையான ஒரு வீட்டுல வந்து உச்சமாக போறாரு. ரொம்ப பாசிட்டிவான விஷயங்களை தான் உங்களுக்கு வந்து குரு கொண்டு வந்து கொடுக்க போறாரு. சோ இங்க இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் 3 முக்கியமான வீடுகளை வந்து பார்வையிடுறாரு. அதாவது பாத்தீங்கன்னா 4ஆம் வீடுன்றது சுகஸ்தானம், அங்க இருந்து 8ஆம் வீடு, 10ஆம் வீடு, 12ஆம் வீடு, அதாவது தன்னுடைய 5ஆம் பார்வை மூலியமாக 8ஆம் வீட தொடர்பு கொள்றாரு. தன்னுடைய 7ஆம் பார்வையின் மூலியமாக 10ஆம் வீடு, அதாவது தன்னுடைய நீச்ச வீடான 10ஆம் வீடை தொடர்பு கொள்றாரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய 9ஆம் பார்வையின் மூலியமாக 12ஆம் வீட்டை குரு பகவான் தொடர்பு கொள்றாரு. சோ இதுதான் வந்து குரு பெயர்ச்சியில நம்ம மிகவும் முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம என்ன ஒரு விஷயம் நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்ம பார்ப்போம்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் பெயர்ச்சி ஆகக்கூடிய வீடை தான் நம்ம பாக்குறோமே தவிர அவரோட பார்வை பலத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ், அதாவது நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. ஆனா இந்த வீடியோல அவரோட பார்வையோட பலம் எப்படி இருக்க போகுது அதுதான் நம்ம வந்து ரொம்ப முதன்மையா பேச போறோம். இப்போ இவரோட பார்வை வந்து 8ஆம் வீட்டுல வந்து விழுது. அதாவது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, 4ஆம் வீடு அப்படின்றது சுகஸ்தானம், தாய் ஸ்தானம். அது மட்டும் இல்லாம வீடு, மனை, வண்டி, வாகனம், வசதிகள், இது எல்லாமே வந்து உங்களுடைய 4ஆம் வீடு. சோ இங்க இருக்கக்கூடிய குரு பகவான் 8ஆம் வீட்டை தொடர்பு கொள்றதுனால மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை எதிர்பார்த்து காத்துருங்க மேஷராசி. ஏன்னா 8ன்றது டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாற்றம் தான் வந்து 8ஆம் வீடு. சோ அந்த வகையில 8ஆம் வீட்டுல குரு பகவானுடைய பார்வை விழுறது ரொம்பவே சிறப்பு. ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? குரு அருள் இல்லை எனில் திரு அருள் இல்லை அப்படின்னுவாங்க. அப்ப குரு பகவானுடைய சிறப்பு பார்வை 8 அப்படின்ற ஒரு மறைவு ஸ்தானத்துல வந்து விழுது அப்படின்றதுனால உங்க லைஃப்ல எதெல்லாம் நீங்க பார்த்து பயந்தீங்களோ, அதாவது எனக்கு வந்து ஒரு மேரேஜ் பண்ணணும்னா ரொம்ப பயமா இருக்குங்க, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னா ரொம்ப பயமா இருக்கு, குடும்ப பொறுப்பு, ஏன்னா 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம், குடும்ப பொறுப்பு, அதை எடுத்துக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்கு, வீட்டை விட்டு ஓடி போனா போதும், அந்த மாதிரி எக்கச்சக்கமான மனசுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சந்தேகங்கள்லாம் இருந்திருக்கும். ஆனா இந்த குரு பகவானுடைய சிறப்பு பார்வை எல்லா சந்தேகங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க போறது மட்டும் இல்லாம எல்லாத்தையுமே ஒரு முடிவுக்கு கொண்டு வர போறாரு குரு பகவான். அப்படி ஒரு சூப்பரான ஒரு மாற்றத்தை நீங்க எதிர்பார்த்து காத்துருங்க. அடுத்த குரு பகவானுடைய சிறப்பு பார்வை எந்த வீட்டுக்கு விழுது, இதுதான் நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்கணும். நம்ம பார்வைகள்ல ஒரு விஷயமும் நம்ம கனெக்ட் பண்ணி பாக்குறது, இந்த 10ஆம் வீட்டோட பார்வை வந்து ரொம்பவே சிறப்பு. ஏன்னா இந்த 10 அப்படின்றது கர்மா, 10னா கர்மா. இந்த கர்மாவுடைய கடவுள் யாரு? சனி பகவான் இல்லையா? சோ அவர் எங்க இருந்து இந்த வீட்டை பாக்குறாரு? 4ஆம் வீட்டுல இருந்து சனியோட வீடு மகரத்தை பாக்குறாரு, அது நீச்சனுடைய வீடு. சோ சனினாலே கர்மா. கோச்சாரத்துல சனி பகவான் எங்க இருக்காரு? மேஷராசிக்கு 12ஆம் இடத்துல, அதுவும் 7 நாட்டு சனி போயிட்டு இருக்கு அவங்களுக்கு, விரைய சனி. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா மேஷராசிக்கு விரைய சனி போயிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல குரு பகவானுடைய சிறப்பு பார்வை வந்து ஏதோ ஒரு வெளிச்சங்க, ஏதோ ஒரு ஒளி. அதாவது உங்க வாழ்க்கையில இவர் வந்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து ஒருத்தருக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருப்போம்ல, அந்த இவர் தான் குரு பகவான். குரு வந்து தேவகுரு ப்ரஹஸ்பதி, அதாவது 2 குருக்கள் இருக்காங்க நம்ம ஜோதிடத்துல. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அசுரகுரு, அசுரகுரு வந்து சுக்ராச்சாரியார். ஆனா அதே வந்து பாத்தீங்கன்னா தேவகுரு வந்து தேவகுரு ப்ரஹஸ்பதி. சோ இந்த குரு பகவானுடைய சிறப்பு பார்வை வந்து 10ஆம் வீட்டுல வந்து விழுறதுனால உங்களுடைய கர்மா வந்து அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். அதாவது ஜூன் 1 அடுத்த ஒரு வருஷத்துக்கான காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களை ஷோல்டர்ல கண்டிப்பான முறையில வரும். பொதுவாகவே மேஷராசிக்கு ஒரு குணம் இருக்குங்க, என்னன்னா லைஃப்ல வந்து எந்த ஒரு சேலஞ்சை நீங்க கொடுத்தாலும் சரி, எந்த ஒரு ஸ்ட்ரகிளை கொடுத்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்த பொறுப்புன்னு ஒண்ணு எடுத்து நீங்க அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா
அதை சிரம் தாழ்த்தி அதை கரெக்டா முடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்குள்ள வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் மேஷராசியோட ஒரு குணம். ஏன்னா அது காலச்சக்கரத்துடைய முதன்மையான ஒரு ராசி. அப்ப அந்த ராசிநாதனே செவ்வாயா இருக்கும்போது அந்த ஒரு எனர்ஜி, அந்த ஒரு புத்துணர்ச்சி எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும். பட் இந்த காலகட்டம் எப்படி இருக்கு, குரு பயிற்சி ஆகக்கூடிய நெக்ஸ்ட் ஒரு 1 இயர் எப்படி இருக்கு, அதுதான் நம்ம பார்க்கணும். இதுக்கு முன்னாடி வாழ்ந்ததுலாம் ஓகே, நம்ம 10 வருஷம் கஷ்டப்பட்டிருப்போம், 5 வருஷம் கஷ்டப்பட்டிருப்போம். ஏன் வாழ்க்கையே கஷ்டம் தான். பல பேர்கிட்ட போய் கேளுங்க, எங்க எனக்கு உயிர் மட்டும் தாங்க மிச்சமா இருக்கு, எதுக்குங்க நான் வாழ்றேன் அப்படின்ற மாதிரி 1008 பிரச்சனைகளும் குறைகளும் நம்ம சொல்லிட்டு தான் இருப்போம். பட் இந்த டைம் பீரியட்ல ஏதோ ஒரு வகையில குரு பகவானுடைய இந்த சிறப்பு பார்வையானது உங்களுடைய 10ஆம் வீட்டுக்கு வந்து விழுது. அதை நீங்க நல்லாவே நோட் பண்ணிக்கணும். உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த டைம் பீரியட்ல 10ன்றது ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம மட்டும் சொல்ல முடியாது, அது கரியர் கூட. சரிங்களா, உங்களுடைய கரியரும் வரும். அப்ப நிறைய பேர் மேஷராசியில பிறக்கிறவங்க இடம் மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கு. 4 அப்படின்றது உங்களோட வீடு, 10 அப்படின்றது உங்களோட தொழில். ஸோ தொழில் ரீதியா நீங்க இடத்த மாறி போய் வேற ஏதாவது ஒரு இடத்துல ஒர்க் பண்ணி அங்க நீங்க சம்பாதி நடத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் ஏற்படும். அடுத்து மிக முக்கியமான பார்வை வந்து குரு பகவான் 9வது பார்வை 12ஆம் வீட்டுல வந்து விழுது. இதுதான் நீங்க வந்து கவனமா நோட் பண்ணும். 12 அப்படின்றது மோட்ச திரிகோண வீடுகள்ல கடைசி முக்கியமான ஒரு வீடு. மோட்ச திரிகோண வீடுகள்லாம் என்னென்ன நம்மளுக்கு தெரியும், 4, 8, 12. ஸோ 12 அப்படின்ற இந்த மோட்ச திரிகோண வீடுகள்ல குரு பகவானுடைய சிறப்பு பார்வை விழுறதுனால நிறைய மேஷராசியில இருக்கவங்க ஆன்மீக பயணத்தை மேற்கொள்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இனிதே ஏற்படும். நிறைய பேர் தவிர்த்திருப்பீங்க, இல்லைங்க எனக்கு வந்து ரொம்ப இதுவா இருக்கு, என் லைஃப்ல நான் இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷனா நான் பார்த்ததே அல்ல அப்படின்லாம் யோசிச்சிருப்பீங்க. பட் இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு 8, 10, 12 3 வீடுகளும் ஆக்டிவேட் ஆகிறதுனால டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான ஒரு டைம் பீரியட் வந்து அடுத்த ஒரு 1 இயர் அதை நீங்க கரெக்டா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி, ஏன்னா நல்லா கவனமா கேட்டுக்கோங்க மக்களே, நான் ஒரு விஷயம் நல்லா தெளிவா சொல்றேன். இந்த குரு பயிற்சி 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருது. இது வந்து இந்த வருஷம் வந்துடும் அடுத்த வருஷம் போயிடும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர்ற ஒரு விஷயத்த நம்ம வந்து கரெக்டா பயன்படுத்தல அப்படின்னா திரும்பி அந்த சான்ஸ் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ இந்த சான்ஸை கரெக்டா பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களும் நிறைய சந்தோஷங்களும் குரு பகவான் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எந்தெந்த ராசிக்காரங்க நம்மளுடைய வீடியோவை தொடர்ந்து பாக்குறீங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வரக்கூடிய ஜூன் 2ஆம் தேதி 2026 வரக்கூடிய குரு பெயர்ச்சி எத்தகைய ஒரு பெயர்ச்சியாக வந்து அடுத்த வரக்கூடிய ஒரு ஆண்டு, கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு மேலேயே சொல்லலாம். ஜூன் 26, 2027 தான் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு முழுசான ஒரு குரு பெயர்ச்சியாக சிம்மத்துக்கு போறார். இப்போ 2026 ஜூன் 2ஆம் தேதி மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு கடகத்துக்கு வந்து மேஷராசிக்கு 4ஆம் இடத்தில் ஒரு அருமையான ஒரு சுபகிரகம் 4ஆம் இடத்துக்கு வருகிறார். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம்ங்கிற வருமானம், திடீர் பணவரவு, திடீர் செல்வம், திடீர் அதிர்ஷ்டம், வெளிநாடு பிரயாணங்கள், தூரதேச வெளி மாநில பிரயாணங்களை கொடுக்கக்கூடிய 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 12ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற விரயம், சுப விரயம், முதலீடு, வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு, ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போவது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடா பண்றது, பண விஷயத்துல நிறைய குடுக்கல் வாங்கல் புலக்காட்டங்கள் அதிகமாக கூடிய அந்த 4ஆம் இடத்தில் உச்ச குருவாக வந்து மேஷராசிக்கு பல வாழ்க்கை மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குரு உச்சமடைகிறார் இல்லையா? அந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடையாக இந்த 2026 ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து அடுத்த ஒரு வருடத்துக்கும் பார்த்தீங்கன்னா குரு உச்சம் பலனை கொடுக்க போகிறார். குறிப்பா மேஷராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து பார்க்கறதுனால, ஒரு கேந்திரஸ்தானத்திலிருந்து பார்க்கறதுனால ஒரு அருமையான ஒரு வளர்ச்சியை வாழ்க்கையில இதுவரை செய்து கொண்டிருக்கக்கூடிய வியாபாரமா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் புரட்சிகரமான சில வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக மேஷராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி அமைகிறது. இதுல பாருங்க, அக்டோபர் 31ஆம் தேதியிலிருந்து நவம்பர், டிசம்பர், ஜனவரி 26ஆம் தேதி வரைக்கும் அந்த 3 மாதங்கள், நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதங்கள் அதிவக்ரமாக குரு
கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போற மாதிரி ஒரு இது கொடுக்கிறார். ஏன்னா அது அதிவக்ரம், வேகமாக போகும் பொழுது அது வந்து சிம்மத்துக்கு போய் பார்க்குற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்குது. ஸோ அந்த 3 மாதங்கள் ஒரு விதமான மாற்று பலன்கள் கொடுக்கும். அது என்னங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் ஒரு கிரகமும் ஒரு மாதிரி இடத்துல இருக்கும் பொழுது எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுதுங்கிறது நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில், அறிவியல் சார்ந்த முறையில், ஒளி தத்துவ முறையில் பார்க்குறோம். எதையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ள போகாமல் உண்மையான ஒரு அமைப்பு எப்படி இருக்குன்னு நம்ம துல்லியமா பார்க்க போறோம். ஸோ மேஷராசிக்கு பாருங்க, குரு 4ஆம் இடத்துக்கு வருவது நிறைய முன்னேற்றங்களை கொடுக்குதுங்க. இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல ஒரு மாற்றம், ஒரு நற்செய்தி, ஒரு அபிவிருத்தி, வளர்ச்சி எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வேலையில் இருக்கிற சில நடுத்தர வயதில மேசராசிக்காரர்கள் தொழில் அமைப்புக்குள்ள போகக்கூடிய அமைப்பு இருக்கு. தொழில் ஆல்ரெடி இருக்கிறவங்க வளர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ எப்போ குரு வந்து 4க்கு வந்து வருகிறாரோ, 10ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்கிறாரோ, 12 8ஐயும் பார்க்கும் பொழுது நல்ல இதுவரை நாம செய்து கொண்டிருந்த முயற்சிக்கு தக்க ஒரு தருணம் வந்து கடகடன்னு சிலதெல்லாம் அமைஞ்சிருச்சு சாமிங்கிற சொல்றோம் பாத்தீங்களா. அது மாதிரி ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்ல நல்ல ஒரு அமைப்பை கொடுத்து அந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரியில பாருங்க ஓரளவுக்கு நீங்க கஸ்டமர்ஸை பிடிக்கக்கூடிய அமைப்பு, புது புது ப்ராஜெக்டை பிடிக்கக்கூடிய அமைப்பு, வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சோசியல் லைஃப் இம்ப்ரூவ் ஆகி நெட்வொர்க்கிங்ல நிறைய ஒரு அனுபவம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே அதிவக்ரமாக போய் சிம்மத்துல இருந்து 7ஆம் 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து 5க்கு போய் 8 பார்த்துட்டு இருந்தவர் 9ஐ பார்க்கும் பொழுது பாக்கியங்களை சில பெறுகிறது. இதுவரை நமக்கு குடும்பத்துல அப்பா விஷயங்கள், குழந்தைகள் விஷயத்துல அவ்வளோ நமக்கு நற்செய்தி இல்லாமல், நல் உறவு இல்லாமல் இருந்தது எல்லாமே கொஞ்சம் போக்கி ஒரு நல்ல பேச்சப் ஆகக்கூடிய அமைப்பு, நல்ல ஒரு அந்யோன்ய விஷயங்கள்ல வளர்ச்சி வரக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே வந்து அதிவக்ரத்துல குரு நவம்பர், டிசம்பர், ஜனவரி போகிறது நல்லது. அதுக்கப்புறம் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் அந்த 5 மாதம் அடுத்த வருடம் பார்த்தீங்கன்னா திரும்பி கடகத்துக்கே அவர் வந்து இன்னுமே வந்து வெளிநாடு, வெளி மாநிலம், அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட், படிப்பு விஷயத்துல, உடல்நல விஷயத்துல, தாயார் விஷயத்துல, சொத்து விஷயத்துல எல்லாத்துலயுமே கொஞ்சம் டக்குன்னு சிலதெல்லாம் நடந்துருச்சு, ஒரு முன்னேற்றம் அடைஞ்சது, சில விஷயங்கள் சாதிச்சிட்டேன், இப்போ எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு, இதுவரை நான் ஒரு ட்ராக் ரெக்கார்ட் போட முடியாமல் தவித்து கொண்டிருந்த நான் இப்போ என்னால செய்ய முடியுதுங்கிற அளவுக்கு ஒரு நட் பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக மேஷ ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாசம் வரக்கூடிய அந்த குரு பயிற்சி நல்ல ஒரு பயிற்சியாக இருக்கிறது. சனி 12ஆம் இடத்திலே இருந்து விரயங்களை கொடுக்கிறார், சுப விரயங்களை கொடுக்கிறார், டிராவலிங்கை கொடுக்கிறார், பல ரிசர்ச்ல பல முயற்சிகளை பண்ண வைக்கிறார். அதே சமயத்துல ராசி அதிபதி ஆகிய செவ்வாய் பெரும்பாலான 2026 ஜூனுக்கு மேல இருக்கக்கூடிய மாதங்களில ஓரளவுக்கு நல்ல அமைப்பிலேயே குருவோட பல நாட்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய்க்கு இருப்பதனால், செவ்வாய் தான் மேஷராசியோட அதிபதியாக இருப்பதனால ஓரளவுக்கு மேஷராசிக்காரர்கள் நிம்மதி பெருமூச்சு பெறக்கூடிய காலங்கள் இருக்கு. ஓரளவுக்கு 2025 பல விஷயங்கள் சரியா வரவில்லை, வர வேண்டிய பணம் வரவில்லை, பல விஷயங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான விஷயத்துல ஒரு நற்செய்திகள் இல்லை அப்படிங்கிற அமைப்பெல்லாம் மாறி ஓரளவுக்கு நல்லாவே வந்துட்டோம் அப்படிங்கிற லெவல்ல கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக 12 ராசியிலேயே ஓரளவுக்கு நல்ல குரு பயிற்சியாக, ஒரு அருமையான ஒரு பயிற்சியாக வாழ்க்கைக்கு வேணுங்கிற முக்கியமான விஷயமாகிய வேலை, உத்தியோகம், தொழில், இடம், தாயார், வீடு, வண்டி, வாகனம், சுகம் இது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நல்ல வளர்ச்சியும் அபிவிருத்தியும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இன் லைஃபுக்கு நம்ம போகக்கூடிய ஒரு அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக ஜூன் 2026 அடுத்த வரக்கூடிய ஜூன் 2027 வரைக்கும் இந்த 13 மாதங்கள் குரு பயிற்சி நல்ல தாக்கத்தை மேஷராசிக்காரர்களுக்கு கொடுக்குதுங்கிறது தான் உண்மை. இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய தசாபுக்திகள் எப்படி போய்கொண்டிருக்கிறது, நீங்க எந்த லக்னத்துல பிறந்தீங்க, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய ஜாதகம் திருக்கணித பஞ்சாங்கத்துல போட்டு எடுத்து அதுல வந்து எது மாதிரி அமைப்புகள் போய்கொண்டிருக்கிறது, எது மாதிரி லக்னங்கள், எந்த மாதிரி நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க, அதாவது நீங்க வந்து அஸ்வினி நட்சத்திரமா,
பரணி நட்சத்திரமா, கிருத்திகை நட்சத்திரமா, எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்புகளை நாம என்ன தசா புக்திகள் போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது எந்த லக்னத்துக்கு அது எந்த மாதிரி தசை எந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்க தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நாம பலன்கள் எடுத்து இப்ப நாம பேசின அந்த குரு பயிற்சி அந்த விஷயத்தையும் சேர்த்து வைத்து நம்ம பார்க்கும் பொழுது உங்களுடைய அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்கு, அடுத்த வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்கு, எல்லாமே நம்ம துல்லியமாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில உங்களுடைய பிராப்தங்களை அறிந்து அதுக்கு தகுந்த மாதிரி திட்டங்களை தீட்டி வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.